வேர் வி ஆர் கோயிங் ராங், எங்கே நம்ம தவறு பண்ணுறோம் வாழ்க்கையில். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்தவனில் எல்லா மனுஷனுக்கும், மனுஷ குலத்துக்கு எழுதப்பட்டிருக்குது. 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ரைட், போதும். சரி, அடுத்த வார்த்தையும் பாருங்க. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. போதும். இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் எல்லாருக்குமே. இங்கே இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் இயேசு தான் தேவன் சொல்லிட்டு. இது நோ நியூ திங். அதுதான் தேவன் சொல்ல வர்றாரு. அவர்கள் தேவன் என்று அறிந்திருந்தோம், அவருக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த தேர்ட் ஹெவன் அண்ட் அஸ்? தேர்ட் ஹெவனில் என்ன பண்ணுறாங்க? அவர் எல்லாத்திலையும் சிருஷ்டித்தார். இந்த அறிந்து ஸ்தோத்தரித்தார்கள், கனப்படுத்தினார்கள். தட்ஸ் கால் வர்ஷிப். லெட்ஸ் டர்ன் அ பைபிள்ஸ் டு, இது திருப்பி திருப்பி படிக்கணும் போல் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம். இங்கே ஹவு தே வர்ஷிப் காட் அப்படின்றத பார்ப்போம். when we turn our worship, that is அங்கே நடக்கிற மாதிரி இங்கே கொண்டுட்டோம்னா, we are bringing the atmosphere of heaven here. இந்த இடத்துல கொண்டுட்டோம்னா then automatically all the problems will go. ரெண்டாவது, அவர் நம்மளை எப்படி சிருஷ்டித்தாரோ முதல்ல அந்த பொசிஷனுக்கு போயிடுவோம். அதுக்கு தான் இதை வாசிக்க சொல்கிறேன். இப்போ நான் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆரம்பிப்போம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, பார்த்தீங்களா, இங்கே பிதாவாகி தேவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே இதை தான் கண்டினியூஸ் ப்ராசஸ். அவங்க ஜெபம் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு சில இடத்துல பண்ணுறாங்க, அந்த ஜெபம் கூட ப்ரைஸாக தான் அமையுது. ஏனென்றால் அவங்களுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க தேவையில்லை. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட் தேர், அங்கே இருக்குது. இப்போ அந்த ஜீவன்கள் மகிமையையும் ஃபஸ்ட்டு கர்த்தருக்குரிய மகிமை செலுத்தணும். அந்த மகிமையை செலுத்த அதை தான் சொல்கிறாங்க அவங்க. see why it is written here என்றால் நமக்கு ஒரு பாடம் மேலே அங்கே தான் அப்படி தான் ஓடிட்டுருக்குது. நீயும் இதை ஃபாலோ பண்ணு, அதுக்கு தான் எழுதி வச்சுருக்காரு. இது இல்லாட்டி வெளிப்படுத்தின விசேஷமே வந்திருக்காது. மகிமை, தேவனுக்கு மகிமையை செலுத்தாவிட்டால் என்ன ஆகும்? நம்மளுக்கு we surround ourselves with failures. எல்லாத்துக்கும் மகிமை, தேவனுடைய மகிமை இல்லாமல் போக முடியாது. மோசே தான் சொல்கிறாரு, உங்கள் சமூகம் உங்கள் மகிமை எனக்கு முன்னால் போட்டும். இன்றைக்கி இந்த மகிமை நம்மளோட வாசம் பண்ணணும். அதுதான் மகிமை, கனம், மரியாதை. ஒரு சிருஷ்டிகர் அப்படின்னு நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீஸ் ஹவ் டு பெண்ட் டவுன். நமது கால்கள் முடங்கி அவரை நோக்கி தாழ விழுந்து பணிஞ்சிருவோம். ஏனென்றால் he is worthy to be worshipped and praised and glorified because he created us. The very reason we created us is to worship. அவர் நம்மளை உருவாக்குறதின் நோக்கமே தன்னை வர்ஷிப் பண்ணுறதுக்காக. அவர் எத்தனையோ இதுவாக இருக்கார். ஈவன் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எல்லாமே அவரை துதிக்குது, வணங்குது, ப்ரைஸ் பண்ணுது. அவர் சொல்கிறத செய்தாலே போதும், கரெக்டாக வர்ஷிப் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக சங்கீதத்தில் 145 150 அடிக்கடி படிக்க சொல்வேன். காரணம் என்னென்னா, சமுத்திரங்களும் அதில் உள்ளவைகளும் கர்த்தரை துதிக்குதுன்னு போட்டிருக்கோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும். இது ஏதாவது அவர் கொடுப்பாருன்றதுக்காக அவங்க பண்ணல.
He is just because he is God. அவர் தேவனாக இருக்கிறதுக்காக இதை செலுத்தணும். When we do that, we accept that he is God. He has control over our lives. நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அவர் தான் உருவாக்கி நம்மளை நடத்தி கொண்டு வருகிறவர் என்ற கண்ட்ரோல் நம்ம ஒத்துக்கொள்கிறோம். அப்புறம் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு படிங்கம்மா. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை எனக்கு கவனிக்கணும். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அப்படின்னா அவருக்கு வயசு கிடையாது. ஒன்லி இட்டர்னல் காட். அந்த இடத்துல சதா காலங்களும் உயிரோடு இருக்கணும். இட்டர்னல் காட். அவரை தவிர்த்து வேறு தேவன் இல்லை. இப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க? வானத்தில் இருக்கிறவங்க, தேர்ட் ஹெவனில் இருக்கவங்க, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்களுடைய கிரீடங்களை வைக்கிறார்கள். திஸ் ஹேப்பன்ட் வென் ஜீசஸ் வாஸ் பார்ன். கிழக்கிலேருந்து போன அந்த சாஸ்திரிகள் தங்கள் கிரீடங்களை வைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஒரு ராஜா, இஸ் அ கிங். அவங்கள அறியாமல் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் யூதர்களுக்கு தெரியல. அது இன்றைக்கும் நம்மளுக்கும் ஒத்துக்கிறோம். ராஜான்னா என்ன? ஈ ஷுட் ரூல் அண்ட் ரெயின் ஓவர் அஸ். ஹீ ஷுட் கண்ட்ரோல். இதுதான் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. சொல்லுவோம் நம்ம தேவன் சொல்லிட்டு, ஆனால் நம்ம இஷ்டப்படி நடந்துருவோம். திஸ் இஸ் வேர் த ப்ராப்ளம் வருது. ஏதாவது இருந்துச்சுன்னா வை நாட் வி கோ அண்ட் ஆஸ்க் ஹிம், திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டூ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட், கைட் மை தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்ல மாட்டோம். அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. தாங்கள் கிரீடங்களை சங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்று கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். பாத்திரர். You are worthy, O Lord. That's the reason we praise you and worship you and prostrate before you, because you are worthy. பெருகொள் பாத்திரர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அப்போ ஒத்துக்கொள்கிறோம், எல்லா சிருஷ்டியும் உம்மால தான் உருவாக்கப்பட்டது. இப்போ உம்முடைய படிமா, உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் டீப் இன் தர் ஹார்ட், நம்ம இருதயத்தில் நம்ம உணரணும். இது ஹீ இஸ் அ கிரியேட்டர். அப்போ நம்ம உணரும் போது என்ன ஆகும்? நம்ம அவர் மேலே இருக்க ஃபெய்த் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபெய்த் வளரணும்னு சொன்னால் யூ ஸ்டார்ட் ப்ரைசிங் காட், வர்ஷிப்பிங் காட், ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ அவரை பற்றி அதிகமாக அறிஞ்சு கொள்ள ஹீ கண்ட்ரோல்ஸ். ஹீ இஸ் அ ஓனர், ஹீ இஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரி. நேற்று ஒரு இது பார்த்தேன், ராஜாக்களை வைத்து ராஜாக்களை எடுக்கிறவர் அப்படின்னு தானியேலில் போட்டிருக்கு. தானியேலில் சொல்கிறார். அப்போ நம்ம நினச்சிருக்கிறோம் we are selecting. No, you don't select. It's the Lord God who selects and keep a person there. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. When we say no, we have selected. இதனால தான் முக்கால்வாசி democracies fail, because they think people select. No, people select பண்ண வைக்கிறதே 2 செலெக்ஷன் இருந்துச்சு. ஆதி காலத்தில் ராஜாவை செலக்ட் பண்ணும்போது சவுலை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். மக்களெல்லாம் ஆர்ப்பரித்தாங்க, மக்கள்லாம் ஒன்று போய் சேர்ந்துக்கிட்டாங்க. டேவிட்க்கு அந்த மாதிரி செலெக்ஷன் இல்லை, ஆண்டவர் தான் செலக்ட் பண்ணார். ஆனால் ஓட ட்ரைனிங் விட்டார். He became a very good king. Whereas first one failed. நல்லா புரிஞ்சுக்கோங்க இது. ஆகவே நம்ம எப்படி தொழுது கொள்கிறோம்? அப்போ மனசில் என்ன இருக்குது? இவைகள் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டது. 2வது, நானும் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவன், நீர் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து என் ஜீவனை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். When we start telling like this, we confide, Lord, you are my healer, you are my creator, you know everything about the in and out of me அப்படின்னு சொல்லும்போது அவர் ஸ்கேன் மெஷின் மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டு எடுத்துகிட்டு வரு. இன்ஃபேக்ட் அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லனா கூட அவர் பார்ப்பார். ஆனால் அவருக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப வசனமாக இருக்கும்.
நீங்கள் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. 5வது அதிகாரத்துக்கு போகலாம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இந்த இடத்துல இந்த சீன் இமேஜின் பண்ணுங்க. தேவநாயக கர்த்தர் சிங்காசனத்து மேலே வீற்றிருக்கிறாரு. அவர் கையில் ஒரு புக் இருக்கு. அதாவது வலது கையில் புக் இருக்கு. இப்போ நம்மளால் அங்கே போய் அதை வாங்க முடியும். யார் போய் வாங்குவா? அங்கே முடியல யாருக்கும். அங்கேயும் யாராலே முடியல. ஸோ அவங்க அதுதான் பிரச்சனைங்க. அப்போ ஒரு தூதன் வந்து கேட்குறான், இது திறக்கவும் அதை பார்க்கும், அதாவது இந்த இடத்துல புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையில் உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிற ஒரு பலமுள்ள. ஏன் அங்கே அவரே பிரிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் கையில் தான் வச்சுருக்காரு. அதை பிரிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. நோபடி இஸ் worthy. வானத்தில் பூமியில் பூமியின் கீழே ஒருத்தருக்கும் அந்த இது இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. அப்போ யாருக்கு அங்கே கெப்பாசிட்டி இருக்குது? அந்த ஆள் ஒருத்தர், அவர் தான் போய் வாங்க முடியும். அந்த கெப்பாசிட்டி ஒன்லி இயேசு கிறிஸ்துட்ட இருந்துச்சு. படிங்க அதை. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனவாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும். ஒரு நிமிஷமா அப்படியே. இப்போ யாராவது வந்து சொல்கிறாங்க, ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த உங்கள் சிவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு, நோ யூ ஆர் நாட் worthy அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது எவ்வளோ தூக்கமாக இருக்கும். சில பேர் சொன்னாங்க, இதுக்காக தானே நான் வந்தேன், எனக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லை, எதுவுமே கிடையாது. See, that is the position we are in. Nobody is holy, nobody is worthy, but one person is worthy and worthy. That is Jesus Christ of Nazareth.